இந்த விபத்தை பொறுத்தவரையிலும் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்லக்கூடிய விமானம், அந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை ஆகியவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 180 பயணிகள் கொண்ட ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் இருந்து பிற்பகல் 1:17 மணி அளவுல லண்டனுக்கு புறப்பட்டிருக்கிறது. லண்டனுக்கு புறப்பட்ட அந்த நேரத்தில் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கானி என்ற பகுதியில் இந்த விமானம் குடியிருப்பு பகுதிக்குள்ளாக விழுந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமானம் விழுந்து வெடித்தது சிதறியதன் காரணமாக கரும் புகை முற்றிலுமாக அந்த பகுதி முழுவதும் சூழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கான காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. வெகு தொலைவில் இருந்து எடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த காட்சிகள் ஒரு பெரிய ஒரு ஜைஜாண்டிக் சொல்லக்கூடிய பெரும் பூதம் போன்ற ஒரு புகை எழும்பக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு அதனை சுற்றக்கூடிய பகுதிகள் முழுவதும் அந்த புகை சூழ்ந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அகமதாபாத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விமானம் என்பது தொழில்நுட்ப கோளாறினால் ஏற்பட்டுள்ளதாக முதல் கட்டமாக சொல்லக்கூடிய சூழல்ல இதற்கு வேறு என்ன வகையிலான காரணங்கள் இருக்க முடியும் என்ற மாற்று கோணங்களிலும் தற்பொழுது விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அகமதாபாத் என்பது குஜராத் மாநிலத்தினுடைய மிக முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றான ஒரு விமான நிலையம். இந்த விமான நிலையத்திலிருந்து பல்வேறு முனையங்களுக்கு, பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கு விமான போக்குவரத்து சேவை என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில தற்பொழுது இந்த விமானம் என்பது லண்டன் புறப்படக்கூடிய வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு விமான சேவை. இந்த விமான சேவையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து என்பது ஒரு பெரிய அதிர்வலைகளை நாடு முழுவதும் தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று பிற்பகல்ல 1:17 மணி அளவுல இந்த விமானம் அகமதாபாத்துடைய விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விமானத்தில் தற்போது வரையிலும் 180 நபர்கள் உள்ளிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. 180 பயணிகளுமே இந்தியர்கள் தானா அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பயணிகள் யாரும் அதில் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் இதுவரையிலும் முழுமையாக வெளியாகாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த விமான விபத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் மீதம் இருக்கிறார்களா அல்லது யாருக்கும் எந்த உதவிகள் தேவைப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக உடனடியாக ஆம்புலன்ஸ் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது இதுவரையும் தெரியவில்லை. அதே போன்று விமானி என்பவர் இந்த விமானத்தை இயக்கும் பொழுது விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதலுடைய கட்டளைகள் அடிப்படையில் தான் விமானத்தை செலுத்துவார். அதன் அடிப்படையில் தான் வானில் பறக்கக்கூடிய ஒரு விமானம் தரை இறங்குவதற்கும் தரையில் இருக்கக்கூடிய ஒரு விமானம் வானில் பறப்பதற்குமான அந்த கட்டளைகள் கொடுக்கப்படும். அந்த வகையில ஏர் இந்தியாவை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய ஒரு விமான சேவை வழங்கக்கூடிய நிறுவனம். இந்தியாவில் ஏர் இந்தியா நிறுவனம் என்பது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து அண்மை காலத்துல தான் டாடா நிறுவனத்தினுடன் அவருக்கு அந்த விமான நிறுவனம் என்பது கைமாற்றப்பட்டிருந்தது. இந்த விமானத்திற்கு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு சந்தை மதிப்பும் இருக்கிறது. இந்த விமானம் மக்களுக்கு மிகவும் நம்பகத்தனமான ஒரு விமானமாகவும் கருதப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த மாதிரியான நிறுவனத்தினுடைய விமானம் தற்பொழுது விபத்துக்குள்ளாகி இருக்கு என்பது மேலும் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் விமான பயணிகளிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏர் இந்தியாவை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாநிலங்களுக்கு இந்தியாவுக்குள்ளாக உள்நாட்டு சேவையும் அதே போன்று மற்ற நாடுகளுக்கு வெளிநாட்டு சேவை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விமான சேவை நிறுவனமாக இருந்து வருகிறது. இந்த சேவை இந்த விமான நிறுவனத்துடைய விபத்து என்பது தற்பொழுது மேலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல்படி 242 பயணிகளுடன் இந்த விமானம் புறப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 130 நபர்கள் இதில் உள்ளிருக்கலாம் என்று தகவல் சொல்லப்பட்டது. பின்னர் 180 நபர்கள் இந்த விமானத்தில் பயணித்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது 242 நபர்கள் இந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நிலை என்ன என்பது இதுவரையும் தெரியவில்லை. 242 பயணிகள் என்பது ஒரு மிகப்பெரிய பயணி விமானத்தினுடைய அளவு. அந்த அளவுக்கான பயணிகள் உள்ளே இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலை என்ன என்பது இதுவரையிலும் தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. 242 பயணிகளுடன் விமானம் வானில் பறக்க முயற்சித்த போது தரையில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. பெரும் வெடி சத்தத்துடன் அந்த விமானம் விழுந்த சத்தம் கேட்டிருக்கிறது. இந்த சத்தத்துடன் அந்த விமானம் தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த நேரங்கள்ல அதனுடைய கரும் புகைகள் வானை நிரப்பக்கூடிய அளவுக்கு மிக உயரங்கள் எழும்பி போகக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற மிகப்பெரிய ஒரு கோர விபத்து இந்தியாவில் குஜராத்தில் அகமதாபாத் விமான நிலையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்திருக்கிறது. கோடா கேம்ப் என்ற குதிரை பந்தய மைதானம் அருகே விமானம் விழுந்து நொறுங்கியதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. முன்னதாக இது மக்கானி என்ற பகுதிக்குள்ளாக விழுந்தது என்று சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது கோடா கேம்ப் என சொல்லக்கூடிய குதிரை பந்தய மைதானத்தினுடைய உள்ளாக இந்த விமானம் விழுந்து நொறுங்கியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதுல 242 பயணிகள் பயணித்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பயணிகள் யார் யார் என்ற விவரங்கள் ஏதும் இதுவரையிலும் தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. 242 பயணிகளும் வெளிநாட்டவர்களா அல்லது இந்தியர்களா என்ற ஒரு
கேள்வி எழுந்திருக்கிறது. அகமதாபாத் குடியிருப்பு பகுதிக்குள்ளாக இந்த விமானம் சென்றிருந்த நிலையில அந்த கோடா கேம்ப் சொல்லக்கூடிய குதிரை பந்தயத்தினுடைய மைதானத்திற்குள்ளாக இந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தற்பொழுது இந்த பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த விமானத்தினுடைய உற்பத்தி நிறுவனம் என்பது போயிங் 787 விமானம் என்று சொல்லக்கூடிய ரக விமானம். இந்த ரக விமானம் என்பது பயணிகள் விமானத்திற்கு அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம். இது ஏர் பஸ் என்று சொல்லக்கூடிய அளவுல அதிக பயணிகளை ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விமானமாக கருதப்படுகிறது. அந்த விமானம் தற்பொழுது விபத்துக்குள்ளாக இருக்கிறது என்பது மேலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிற்பகல் 1:50 மணிக்கு இந்த விமானம் பறக்க தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக இந்த விமானத்தில் குறித்தான தகவல்கள் கிடைக்கப்பட்டதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் தொடக்க நிலையில் இருந்த தகவல்கள். தற்பொழுது இந்த தகவல்கள் மேலும் மேலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக வந்து கொண்டிருக்கின்றன. 787 ரகம் போயிங் 787 சொல்லக்கூடிய ரகத்தை சேர்ந்த ஏர் விமானம் இந்த விபத்துக்குள்ளாக இருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் தான் தற்பொழுது விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்ல இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை 130 என்று சொல்லப்பட்டது. பின்னர் 180 என்று சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது 242 பயணிகள் இந்த விமானத்தில் பயணித்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விமானம் முதலாக குடியிருப்பு பகுதிக்குள்ள அகமதாபாத் விமான நிலையத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள்ளாக விழுந்தது என்று சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோடா கேம்ப் என சொல்லக்கூடிய குதிரை பந்தயம் இருக்கக்கூடிய அந்த குதிரை பந்தய மைதானத்துக்குள்ளாக விழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பிற்பகல் 1:50 மணிக்கு விமானம் பறக்க தொடங்கிய நிலையில தற்பொழுது எமர்ஜென்சியாக இந்த விமானம் விழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் அலுவலகம் குஜராத் அரசிடம் கேட்டறிந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த விமானம் பறக்க தொடங்கிய சிறிது நேரத்துல எமர்ஜென்சி உதவி கோரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு விமானம் பறக்கக்கூடிய நேரங்களிலோ அல்லது இறங்கக்கூடிய நேரங்களோ மிக முக்கியமான ஒரு நேரமாக கருதப்படும். அந்த நேரங்களில் தொடர்ச்சியாக அந்த விமானத்தினுடைய விமானி அந்த இறங்கக்கூடிய ஏர்போர்ட்டுடைய கட்டுப்பாட்டு அறைகளோடு தொடர்ச்சியாக தொடர்பு இருப்பார். காற்றுடைய வேகம், இன்ஜின் உள்ளிட்ட தொழில்நுட்பத்தினுடைய செயல்பாடுகள், அவர் இறங்குவதற்கு சமிஞ்சைகள், அதே நேரத்தில் விமானம் இறங்கும் போதோ அல்லது ஏறும் போதோ மற்ற விமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எது இருக்கிறதா என்ற உள்ளிட்ட அனைத்து வகையிலுமான அம்சங்களையும் கருத்தில் கொண்டுதான் ஒரு விமானம் வானில் பறப்பதற்கும் இறங்குவதற்குமான அந்த திட்டமிடல் இருக்கும். அந்த வகையில் இந்த விமானம் பிற்பகல் 1:50 மணி அளவுல பறக்க தொடங்குவதற்கு முன்பாக அது பறந்து வானில் முழுதாக பறப்பதற்கு முன்பாக எமர்ஜென்சி என அவசர கால உதவி கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கிறது. 242 நபர்கள் இதில் பயணித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.